காவேரி தண்ணி எப்போ வரலாம் தெரியாது. எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறை என் தலைவனை இட்டுன்னு போனோம். ஆனா இட்டுக்குன்னு வருவரே சட்டமன்றத்துக்குள்ளேயும் வந்துட்டாரு, அமைச்சரும் ஆயிட்டாரு. சிங்கப்பூர் மாதிரி சிங்கரிச்சுவரு எங்கண்ணா சிங்கிறாரு. பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேர்ஸ் அடிக்க. அந்த பாட்டுலாம் வேணாண்ணா. லாலா கட சாந்தி அந்த பாட்டு பாடினீங்கன்னு சட்டமன்றத்தை விட்டு நம்ம ஓடுகாலி ஓட மாட்டாரு. சட்டமன்றத்துல உருண்டு ஆடுவாரு. தொழில்துறையில ரீல்ஸ் தான் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் வரல. ரீபோஸ்ட் நிறைய பண்ணாங்க. என்னதுக்கா ரீபோஸ்ட் நிறைய பண்ணிருக்காங்களா? ஏய் அதுக்கே என்ன பாக்குறீங்க? கோயம்பேடுல இருக்க தாய்சா பிளாட்ல இருக்காரு ஏழை அமைச்சர். அவரு தாய்ஷால 1 BHK இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு டவுட்னா 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி நான் கொடைக்கானல் போயிட்டு அதுவும் கார்ல போயிட்டு வந்துட்டு, அது மட்டும் இல்லாம மாமல்லபுரத்துல 12 ஏக்கர்ல கட்டு மரத்துக்கு கட்டினோம். எப்படி நான் 10,000 முடியும்? ஏதாச்சும் பார்ட்டி தலைவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்குமா இல்ல பார்ட்டி பண்டு ஹெல்ப் பண்ணிருக்குமா? கேட்கிற வினாவை தவிர மற்ற உறுப்பினர்கள் தயவுசெய்து அமைதியாக இருக்க வேண்டும். ஆனா அவனுங்க அமைதியா தானே இருக்கானுங்க. எவனுமே நீங்க பேசுறதுக்கு கத்தலனா கத்தாதீங்க. நீங்க ஏன்னா கத்தி நிக்கிறீங்க? நான் கொஞ்சம் கிறுக்கு, அதனால